வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிப்போம். ஆனால் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்குட்டி காணன்ட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்துக்குறீங்களா? ஏதாவது திங்கக்கிழமை வேலைக்கு போவேன்னு சொல்லுவாருட்டுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் குழந்த பொண்டாட்டி இதுதான் வீடியோ. அப்புறம் ஒரு நாயக்குட்டி காணன்ட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. அதாவது அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு தெரியல, 5000 பேர் பார்த்துருக்குறாங்க. அதாவது இந்த ஆளை சோம்பேறியாக்கிறது யார் தெரியுங்களா? இவங்க சப்ஸ்கிரைபர் தான். அவங்களுக்கு சுய புத்தியே கிடையாது. உண்மையுமே ஒரு நாய்க்குட்டி தேடிட்டு போகிறக்கு ஒரு வீடியோன்னா, இந்த ஆளால் என்ன சொல்கிறேன்னு தெரியல. குடிக்கிறது, பொண்டாட்டி காட்டி வீடியோ போடுறது, குழந்தை காட்டி வீடியோ போடுறது, அப்புறம் கேட்டால் புல் போதையில் பேசுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் திங்கக்கிழமையில் வேலைக்கு போவேன், செவ்வாய்க்கிழமையிலேருந்து வேலைக்கு போவேன், புதன்கிழமை வேலைக்கு போவேன் அப்படின்னு. காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸு, வேறு எதுவும் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு சோம்பேறியை எங்கேயாவது பார்க்க முடியுங்களா? அதாவது உழைக்காமல் சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல 1% கூடி ஒட்டாது. இந்த ஆட்களை எப்படி தான் உடம்புல ஒட்டுதுன்னு எனக்கு தெரியல. அதாவது முழுக்க வந்து ஓசி வருமானம், ஓசி சாப்பாடுன்னு எதை சொல்கிறேன். இந்த ஆள் சுயமாக சம்பாதிச்சு ₹1 கூட வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்ததில்ல. எல்லாமே வலைதளத்தில் உட்காந்துட்டு நாயக்கானோம் பேயக்கானன்ட்டு வீடியோ போடுவார். அதையும் பார்க்குறாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். அதில் வேறு கமாண்டு வேறு, அங்கே கட்டி வைங்க இங்கே கட்டி வைங்க. என்ன ஒரு வீட்டில் நாய் வளர்த்தோன்னா கண்டிப்பாக கட்டி வச்சு தான் ஆகணும். ஆனால் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிக்கிறது, காணன்ட்டு ஒரு வீடியோ போடுவார். அப்புறம் குழந்த தவழுதுன்னு ஒரு வீடியோ போடுவார். இவங்க வீட்டில் மட்டும்தான் அதிசய குழந்தையாட்டுக்குது, வேறு எந்த வீட்லேயுமே அதிசய குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த ஆள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் வந்து உழைக்காமல் வந்து ஒரு குண்டூசி மணிக்கு வருமானம் வருதோ அதெல்லாம் ஈட்டுறதா இந்த ஆளோட வேலை. இவங்க வீட்டில் ஒரு அம்மையார் இருப்பாங்க, வீரவசனம் பேசுவாங்க, நாங்கள் ட்ராமா போட்டுவாங்களா அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு சுத்தவத்தனா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆள். அதாவது ஹோட்டலில் வந்து நைட்டி போட்டு வீடியோ போட்டு பெருமையை பேசுவாங்க. உண்மையுமே இவங்கள மாதிரி ஒரு கேவலமான பர்சனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நாயக்கானன்ட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. அதில் வந்து இப்போ எடுத்துகிட்டு வீடியோ போட்டுக்கிறாரு. அவனவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்ருக்கிறான். ஆனால் இந்த ஆள் உட்கார்ந்த இடத்துலேயே வந்து ஓசி வருமானம் பார்த்துட்டுருக்கிறாருன்னா என்ன நான் சொல்கிறது? அது எதால் கொண்டே அடிக்கிறதுன்னு தெரியல. அதை அடிக்க வேண்டியது யாரா? இவங்க சப்ஸ்கிரைபர் தான் கொண்டே அடிக்கணும். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறாங்க பாரு. நீங்கள் இதை கோயில் வீடியோ, ஆன்மீக வீடியோ ஏதாச்சும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 வியூஸ் தான் போகுது. இந்த ஆள் நாயக்கானன்ட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. அதை வாயை பொழந்து வேற பார்த்துட்டு இவருக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்குறாங்க. அவங்கள தாங்க கொண்டே அடிக்கணும். இந்த ஆளை வந்து சோம்பேறியாக்கிறது யாரும் கிடையாது. இந்த ஆள் மேலே குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவங்க பார்க்குறாங்க அவங்கள தான் சொல்லணும். இந்த மாதிரி சோம்பேறிவை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. டெய்லியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு வீடியோ உழைக்காமல் உட்கார்ந்த இடத்துல ஓசி வருமானம் பார்க்குறேன்னா இந்த ஆள் மாதிரி யாருமே இருக்கவே முடியாது. இந்த ஆளுக்கு ஒரு சோம்பேறின்னு ஒரு அவார்டு கொடுக்கலாம், உழைக்காத ஒர்க்குன்னு ஒரு அவார்டு கொடுக்கலாம். 2 பேர் உட்காந்துட்டு பெருமையாக பேசுவாங்க. எங்கள் குழந்தை தவழுதுங்க, எங்கள் குழந்தை உருளுதுங்க, அதை பாருங்க, நாங்கள் ஓசி வருமானம் பார்க்குறோங்க. எல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரியல. நாடு வந்து எதை நோக்கி போயிட்டுக்குன்னா, இந்த மாதிரி ஆளுங்க வந்து உழைக்காமல் இருக்கிறாங்க பாருங்க. ஒரு நாள் இடி விழுகும் பாருங்க. யூடியூப்பில் ஃபேமிலி வீடியோவுக்கு வந்து வருமானம் கிடையாதுன்னு ஒரு இடி விழுகும்போது இந்த ஆள் மூஞ்சி கொண்டை எங்கே வைக்க போகிறான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு வீட்டில் புருஷன் சரியில்லைன்னா பொண்டாட்டி வந்து ஒரு கருமாக இருக்கணும். பொண்டாட்டியே வந்து ஊக்கப்படுத்துகிற, நீங்கள் வேலைக்கெல்லாம் போகாத, என் பக்கத்துலேயே தான் இருக்கணும், 365 நாள் நம்ம குழந்தை இருக்குதுங்க, வீடியோ போடுங்க, நம்மளுக்கு இலவச ஓசி வருமானம் வரும், அதுதான் நம்ம நோக்கம். மக்கள் எல்லாம் வந்து நம்ம எந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அது பேட் கமெண்ட் பண்ணுறக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதை பற்றி கண்டுக்க வேண்டாம், நீங்கள் குடிங்க, அது வந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், இதுதான் இந்த தம்பதியர்களின் நோக்கம். ட்ராமா இல்லைங்க. இந்த ட்ராமா வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவெல்லாம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. மக்கள் வந்து எதை பற்றி சிந்திக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சோம்பேறியோட வீடியோ பற்றி சிந்திக்கிறாங்க. இந்த சோம்பேறி வீடியோ எப்போ வரும்னு காத்துட்ருக்குறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் வந்து எதால் கொண்டே அடிக்கணும்னு தெரியல. மொத்தத்தில் இந்த மாதிரி ஆளை வந்து வளர விட்டுறா வலைதளத்துக்கு நல்லதில்லை. மொத்தத்தில் இந்த ஆள் வந்து உலக மகா சோம்பேறி சொல்லி ஒரு அவார்டு கொடுக்கலாம்.